வணக்கம் நண்பர்களே. இந்த மகளிர் உரிமை தொகை இரண்டாம் கட்டத்துக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை தொடர்பாக இப்போ அரசே ஒரு வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி ஈஸியாக இருக்கு, நான் சொல்றேன், தெரிஞ்சுக்குங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இரண்டாம் முறை முறையீடு செய்து அவர்களுக்கும் விண்ணப்பம் தள்ளுபடி நிற்பாங்கல்ல, அவங்க பண்ணுறதை பண்ண முடியும். KMUT, அதாவது கலைஞர் மகளிர் உதவித்தொகை, KMUT.TNEGA.org அதுக்குள்ள போறீங்க. அதுக்குள்ள போனோம்னா நமக்கு ஒரு ப்ளூ கலர் ஸ்கிரீன் வரும். அதுல குறை தீர்வு, அது என்ன கேட்கறாங்க அப்படின்னா, விண்ணப்பதாரர் பெயர் என்ன மகளிரோ அவங்க பேர் போட்டுருங்க. விண்ணப்பதாரர் பெயர், குடும்ப தலைவர் பெயர், இப்போ ஒரு மாலதின்னு இருப்பாங்க, அவங்க வீட்டுக்காரர் பேர் குமார் இருக்கும். விண்ணப்ப பேர் மாலதி, குடும்ப தலைவர் குமார், அப்படி கொடுத்துக்குங்க. கைபேசி எண், நீங்க எந்த போன் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ, எப்போ ரேஷன் கார்டுக்கு எந்த போன் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதே போன் நம்பர் கொடுத்துக்குங்க. உங்களோட ரேஷன் கார்டு நம்பர், அந்த 33 ஆரம்பிக்கும், HS அப்படின்னு அந்த நம்பரை போட்டுக்கிறீங்க. கொடுத்த OTP வரும். OTP வந்ததுக்கு அப்புறம், OTP போட்டதுக்கு அப்புறம் இன்னொரு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதுல எதனால என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அதுல கிளிக் பண்ணி உங்களோட குறிப்பு, நீங்க குறிப்பு அப்படிங்கிற தகவல் என்ன தகவலோ அதுல சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மேல்முறையீடு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு நேரடியாக போயிடும். நீங்க எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. ஆனால் மீண்டும் சொல்லுகிறேன், இரண்டாம் கட்டத்தில் மேல்முறையீடு பண்ணவருக்கு மட்டும்தான் இந்த வசதி. புதுசா நான் வரைக்கும் விண்ணப்பிக்கல, நான் விண்ணப்பிக்கிறேன், இல்ல முதலா விண்ணப்பிச்சேன், ரெண்டாவது விண்ணப்பிக்கவே முட்டுட்டேன், அந்த ஸ்டால் உங்களோட ப்ரோக்ராம் விண்ணப்பிக்க முட்டுட்டேன், நான் விண்ணப்பிக்கிறேன், உங்களுக்கு வசதி கிடையாது. இது ரொம்ப உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேல்முறை செஞ்சுக்குங்க, செஞ்சு பயனடையுங்கள். மேலும் விரைவில் சந்திக்கிறேன். விரைவுவது சிரம்பிரகாஷ், திருப்பூர். நன்றி, வணக்கம்.